பராசக்தியா, ஐயோ இவர் வந்து அந்த கந்தன்ற ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு, அதனால் இது வந்து அவர்கிட்ட பேசினா பிரச்சனை ஆகிடும், சரி நான் வேணால் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து ஒரு 50,000 ரூபாய் கேட்குறாருப்பா, கொடுத்தா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க. நான் பாதிக்கப்படல. இந்த மாதிரி அவர் மேலே அலிகேஷன் வச்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. விஜய் ஆண்டனி வந்து அதில் மார்க் பண்ணியே போடுறாரு. 2024 ஜூலையில் நினைக்கிறேன், 22 ஜூலையில் வந்து அவர் வந்து டைட்டில் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இவங்களுக்குலாம் முன்னோடி, எல்லா திரைப்பட சங்கங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது, அங்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்றார். கட்சியில் இவங்க யாரும் எந்த சங்கமும் போய் ரிசால்வ் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியும் டான் பிக்சர்ஸும் முன் வந்து அவங்களுக்குள்ள ஒத்துமையாக போய் சரி நாங்கள் மற்ற லாங்குவேஜ்லலாம் அது விஷயம் தமிழில் வந்து சக்தி திருமகன் இருக்கும், மற்ற லாங்குவேஜ்லாம் பராசக்தின்னு இருக்கும், ஆனால் தெலுங்கில் வந்து நாங்கள் வேறு டைட்டில் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக அவங்களுக்குள்ள பேசி விஜய் ஆண்டனி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நாளைக்கு சின்ன தம்பின்னு ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா பிரபு வந்து நாளைக்கு கேட்க முடியாது, ஐயோ சூப்பர் ஹிட் படம் சின்ன தம்பி ஏன் இந்த பேரை வச்சுன்னு கேட்டிங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க. ரஜினிகாந்த் வந்து பொல்லாதவன்னு வந்துச்சு, தனுஷ் நடிச்சார், அன்றைய மருமகனாக இருந்தார், அவர் வந்து அதை நடித்தாப்புல அந்த படம் போச்சு. அந்த பொல்லாதன் ரஜினியோட பொல்லாதன் வேறு மாதிரி, இது டோட்டலாக வேறு மாதிரி, இது ரொம்ப நெகட்டிவ் ஷேடோட இருந்திருக்கும். அது உண்மையிலேயே பராசக்தி அப்படின்னு தேவைப்பட்டால் நான் வைக்கலாம். நான் ஐயோ சிவாஜி நடித்த பேர் சூப்பர் பேர், அதை தான் வச்சு நான் ட்ராவல் பண்ணணுன்னா அப்போ உங்களோட கதை மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒன் இண்டியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். தமிழ் சினிமாவில் இன்றைக்கி மிகப்பெரிய டாப்பிக்காக ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது இந்த பராசக்தி அப்படின்ற ஒரு டைட்டில் தான். ரொம்பவும் கான்ட்ரவர்சியாகவும் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு விவாதமும் நடந்துட்டுருக்கு, தலைப்பை வைக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றிலாம் பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு பத்திரிகையாளர் ஒற்றன் துரை அவர்கள். அவர்கிட்ட இதை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ரஞ்சித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். ஆக்சுவலாக கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பராசக்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் கலைஞர் அவர்கள் வசனம் எழுதி ஒரு மிகப்பெரிய இப்போது நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு மிக முக்கியமான திரைப்படம். அந்த டைட்டிலுக்கு இப்போ 2 படங்கள் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. முதல்ல அந்த டைட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு பலருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. நீங்கள் எப்படி பழைய படத்தோட டைட்டில் திரும்ப வைக்கலாம், இது வரலாற்றை அழிக்கிற மாதிரி விஷயம் இல்லையா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பராசக்தி அப்படின்றது வந்து 2 ஸ்டால்வர்ட்ஸ். ஒன்று அது கதை திரைக்கதை வசனம் எழுதினது வந்து அந்த ஒரிஜினல் வந்து கலைஞர் கருணாநிதி, ரைட். ரெண்டாவது நம்ம நடிகர் திலகத்தோட முதல் படம் அப்படின்றபோது அது வந்து பிரம்மாண்டமான ஒரு படம், இனி வரைக்கும் பேசக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ரைட். அதில் மாற்று கருத்தே கிடையாது, ஓகேங்களா. ஆனால் அந்த படத்துடைய டைட்டில் வைக்கலாமா கூடாதா அப்படின்றது அந்த டைட்டில் ஓனர்ஸ், அதாவது டைட்டில் ஓனர்ஸ் அந்த படத்தை நடித்த இவர் சிவாஜி சார் இருக்கல, அவரோட ஃபேமிலியில் வந்து என்னென்னா ராம்குமார் அவங்களும் அப்ஜெக்ட் பண்ணாங்க. ஏன்னா வந்து எங்கள் அப்பா நடித்த முதல் படம், அது வந்து அந்த டைட்டில் நாங்கள் தான் சொந்தம் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி. பட் டைட்டிலை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா சட்ட பிரகாரமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைட்டில் அவருக்கு தான் சொந்தம்னு கொண்டாட முடியாது. ஓகே, ஏன்னா மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் இருந்தார், ரைட். அதனால் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் த நேஷனில் நாளைக்கு காந்தின்னு யாரும் பேர் வைக்கக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் கிடையாது. அதுக்கப்புறமா வச்சவங்க நிறைய பேர் காந்தின்னு வச்சாங்க, அதில் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க, புரியுதுங்களா. கடவுள் பேரை வச்சு அதை தவறான தொழில் செய்கிறவங்களும் இருக்காங்க, கடைக்கு பேரும் அந்த மாதிரி வைக்கிறாங்க, இல்லைன்னா இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வச்சுன்னு தவறான தொழிலும் செய்கிறாங்க. அதனால் பேருன்றது அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் அவங்களுக்கு வந்து அந்த வந்து ஒரு இது இருக்கும், பாசம், அந்த பராசக்தி அப்படின்ற பேர் அவங்க அப்பான்றதுனால இருக்கும். ஆனால் அது சொந்தம் கொண்டாடணும்னு சொல்ல, அந்த சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு நினச்சா அந்த ப்ரொடியூசர் இருக்கார் இல்லைங்க, ஏவிஎம், அவங்க தான் அந்த படத்தை வந்து தயாரித்தாங்க. அந்த படத்துக்கு வந்து ஒரு டைட்டில் வச்சிங்கன்னா இவங்க சட்டம் பிரகாரமாக, அதாவது இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த திரைத்துறை சட்டம் பிரகாரமாக அவங்களுக்குள்ளே வந்து 10 or 14 years வரைக்கும் வந்து அந்த டைட்டில் வந்து தில் பி அவங்களுக்கு அது இருக்கும், அது வரைக்கும் யாரும் வைக்கக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. அதனால் வந்து அந்த படத்துக்கு வந்து அவங்க அப்ஜெக்ட் பண்ணலாம். பட் இது வந்து 50 ஆண்டு காலத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 73 வருஷம், சாரி அதான் மோர் தென் 73 years ஆயிடுச்சு, எக்ஸாக்டாக சொல்ல போனால் 73 years. அதுக்கப்புறமாவும் வந்து இன்னும் அவங்க சொந்தம் கொண்டாடுறாங்கன்னா அந்த டைட்டிலை ரெனியூ பண்ணினே வராங்களான்னு பார்க்கணும். ஒன்று ஒரு உபயம் இல்லாமல் ஒரு டைட்டில் சும்மாவும் ரெனியூ பண்ணுறதுனால அது அடுத்த ஆள் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், புரியுதுங்களா. இதுதான் அதில் ஒரு பிரச்சனை. ஆனால் இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் டைட்டில் ஒன்று அலாட் பண்ணியிருக்காங்கன்னும் போது இங்கே அலாட் பண்ணாங்க பாருங்கள், அவங்க மேலே தான் தவறு. இதில் வந்து சிவாஜி ஃபேமிலியில் கேட்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏவிஎம் சரவணன் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால்
இங்கே தமிழ் சினிமாவில் ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த கான்ட்ரவர்சினா, ஒரு இடத்துல டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணால் பரவாயில்ல. இங்கே இருக்கிறது 5 சங்கமும் 6 சங்கமும் இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. அப்புறமா சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு ஒன்று இருக்குது, 2. 3வது வந்து கில்டுன்னு ஒன்று இருக்குது, டிவி அண்ட் சினிமா இது, அந்த கில்டு. 4வது தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன், இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 வருஷம் நடப்பு தயாரிப்பாளர். 5வதாக பார்த்தீங்கன்னா வந்து சிறுபட தயாரிப்பாளர் சங்கம்ன்ட்டு ஒரு அன்பு செல்வனும் ஏதோ ஒருத்தர், அவர் வந்து கே கனகரில் ஒரு ஆஃபீஸ் வச்சு பண்ணார். இந்த மாதிரி 5 பேர் இப்போ தற்சமயத்தில் எனக்கு தெரிஞ்சிருக்காங்க, இவங்க இருக்காங்க. இதில் 5 பேரில் எந்த அசோசியேஷன் வேணாலும் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது, புரியுதுங்களா. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல போடப்பட்டது என்ன இருந்துச்சுன்னா, இந்த மற்ற ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலோ இல்லைன்னா இவங்க வர்றதுக்கு முன்னால், அது பேர்னா இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வரதுக்கு முன்னாடி 3 அசோசியேஷன் இருக்கும்போதுன்னா, ஒரு அசோசியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கீங்கன்னா, நீங்கள் அங்கே ஒரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா, அப்போது அந்த சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலுக்கு கில்டுக்கு எல்லாம் லெட்டர் எழுதுவாங்க. எழுதிட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள், இவர் வந்து பராசக்தின்ற படத்துக்கு டைட்டில் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் டைட்டில் யாருக்குன்னா அலாட் பண்ணியிருக்கீங்களா என்னான்னு கேட்பாங்க. ஏன்னா அப்போல்லாம் வந்து கணினி தான் கம்ப்யூட்டர் கிடையாதுன்னா அந்த காலத்தில் நான் சொல்கிறேன். அப்படின்னா அதே தான் வந்து கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறமும் கூட அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி கேட்பாங்க. இல்லை அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, இவங்களுக்கு வந்து அந்த டைட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த சங்கத்தில் அப்ரோச் பண்ணால் அவங்க கொடுத்துருவாங்க. இதில் ஒரு கோல்மால் நடந்துச்சு. எதுலன்னா, நம்ம கில்டுன்னு சொல்கிறது தெரியுமா, அதில் கில்டில் நிறைய பேர் ஜாகுவார் தங்கத்து மேலே அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவாங்க. ஒரு டைட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க, ஐயோ எக்ஸ்பயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாருக்கும் விற்றுருவார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு இந்த மாதிரி. ஓகே, புரியுங்களா. ஒன்று என்னென்னா, எதனா ஒரு டைட்டில் பராசக்தி அவைலபிளாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாருமே வச்சில்ல இருக்குன்னா, பராசக்தியா ஐயோ இவர் வந்து அந்த கந்தன்ற ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, அதனால் இது வந்து அவர்கிட்ட பேசினா பிரச்சனையாயிடும், சரி நான் வேணால் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவர் வந்து ஒரு 50,000 ரூபாய் கேட்குறாருப்பா, கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க. நான் பாதிக்கப்படல. இந்த மாதிரி அவர் மேலே அலிகேஷன் வச்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, புரியுங்களா. இந்த மாதிரி கோல்மாலாம் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் தான் வழி பண்ணுன்றதுக்கு என்ன பண்ண, மறைந்த எஸ்பி ஜனநாதன் இருந்தார் இல்லைங்க, அவர் வந்து இயக்குனர் சங்கத்தில் பொறுப்பில் இருந்தார் பாருங்க. அப்போ வந்து அவர் அமீரில் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பேசும்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த டைட்டில் பஞ்சாயத்துன்னு ஒன்று இருக்குது, எங்கேயாவது ஒரு இடமா பண்ணோம் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி பண்ணிட்டா நல்லா இருக்கணும். அது இனி வரைக்கும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. இதை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி டைட்டில் பஞ்சாயத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதுதான் ஃபஸ்ட்டு தப்பு. இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும்னா, இந்த தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குங்க, இவங்க வந்து ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இவங்க ஏன் அதில் தயங்குறாங்க அப்படின்னு தெரியல. ஒன்று, இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த படம், பராசக்தி, ரைட். விஜய் ஆண்டனி நேற்று காலையில் வந்து தமிழில் வந்து சக்தி திருமகன் அப்படின்னும், தெலுங்கில் பராசக்தி அப்படின்ற டைட்டிலையும் அனௌன்ஸ் பண்ணுறாரு. கட் பண்ணால் ஈவினிங் வந்து டான் பிக்சர்ஸ் மூலமாக சுதா கோங்கராவோட இது வந்து பராசக்தி தமிழ் தெலுங்கு 2த்துலையுமே அப்படின்றாங்க. அப்போது இந்த கான்ட்ரவர்சி வந்து இவங்களும் உடனே விஜய் ஆண்டனி வந்து அதில் மார்க் பண்ணியே போடுறாரு. 2024 ஜூலையில் நினைக்கிறேன், 22 ஜூலையில் வந்து அவர் வந்து டைட்டில் வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இவங்களுக்கெல்லாம் முன்னோடி, எல்லா திரைப்பட சங்கங்களுக்கும் முன்னோடியாக இருக்குது, அங்கே நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்றார். இவங்க போட்டியாக என்னன்னா, டான் பிக்சர்ஸ்லேருந்து அவங்க ஒரு லெட்டர் பேடை போடுறாங்க. என்னன்னா, தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் இவங்க வந்து ஜனவரி மாதம் இந்த மாதம் 2025 13ஆம் தேதி இன்னும் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. இப்போ எங்கே கான்ட்ரவர்சினா, இப்போ தேவையில்லாமல் இவங்க 2 பேருக்குள்ளே வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கன்னா, ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸு ஒழுங்காக முதலே மற்ற சங்கங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணி இந்த மாதிரி தெலுங்குக்கு தான் இவர் விஜய் ஆண்டனி அந்த டைட்டில் வாங்கியிருக்காருன்னும் போது, உடனே தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலையும் அங்கே இருக்கக்கூடிய வேறு எதனா நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் எதுனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுத்தோம், இந்த மாதிரி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காருன்னு அவங்க சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தால் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. இவங்க சொல்லி இன்டிமேட் பண்ணியும் அந்த தெலுங்கு ஃபிலிம் சேம்பர் ஆஃப் ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இந்த தவறுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா விஜய் ஆண்டனி தான் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண, அதுக்கப்புறமா தான் வந்து இவங்க சைடில் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது ஒரு பாட்டு. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்களே சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்த ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸில் தான் இருக்கிறாங்க 2 பேர். யாருன்னா ரவி கொட்டக்கராவோ யாரோ, அவர் தான் பிரசிடென்ட். நான் இது சம்மந்தமாக இந்த செய்தி இந்த மாதிரி வருது ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா, நீயா நானான்ற போர், மறைமுகமான போராட்டம் தான் இருந்துச்சு. இதை பற்றி என்ன டீட்டெயில் கேட்கலாமேன்னு அந்த தலைவருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நான் ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் எடுக்கல, நீங்கள் ரொம்ப பிஸியான ஆள் தான். சரி மெசேஜ் பண்ண, எஸ்எம்எஸும் பண்ணோம், வாட்ஸ்அப்பும்.
இதை பற்றி பேசணும்னு. இது வரைக்கும் ஒன்றும் பதில் கொடுக்கல. ஓகே. அதில் இருக்கக்கூடிய ஆனரரி செக்ரட்டரியாக இருக்கிற அருள்பத்தின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கும் நான் ஃபோன் பண்ணேன், எடுக்கல, மெசேஜ் பண்ணல. அப்புறமா செய்தி தப்பாக ஒரு செய்தி சேனலில் போட்டாங்க, இவங்களுக்கு சாதகமாக அவங்களுக்கு சாதகமாக, கொடிக்கு 50 இது கொம்பு முளைச்ச மாதிரி வந்து கத்த வந்துடும். நம்ம கேட்டால் இதை கூட பதில் கொடுக்கறதுக்கு அவங்க இல்லைன்னா, ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேட்குறான் செய்தி என்ன விஷயம் கிளாரிஃபிகேஷன் கேட்குறான். நீங்கள் எங்களுக்கே நீங்கள் இப்படி வந்து ஃபோன் அட்டன் பண்ண இருந்தீங்கன்னா, இந்த கான்ட்ரவர்சியில் மாட்டின்னு இருக்கிற அந்த 2 தயாரிப்பாளர்களும் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் எடுப்பீங்களா மாட்டிங்களா? பெரிய ஆளுங்களுக்கும் எடுக்க மாட்டீங்க, சின்ன ஆளுங்களுக்கும் எடுக்க மாட்டீங்க. எவனால ஏமாந்தானா அவன் தலையில் ஒண்டி கொட்டுறதுக்கு தான் சங்கமா. இதை வந்து சால்வ் பண்ண வேண்டிய விஷயம் தேவையில்லாமல் இப்போ விஜய் ஆண்டனிக்கும் இல்லை இந்த ட்ரான் பிக்சர்ஸ்க்கோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஜெயம் ரவிக்கோ யாருக்கோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சிவகார்த்திகேயனுக்குள்ளே கொண்டாடணும்னா இவங்களுக்குள்ள கிளாஷ் வர்றதுக்கான இந்த சங்கங்கள் சரியாக செயல்படாத காரணத்தினால்தான். உடனே இந்த பிரச்சனை வந்தோடனே நேற்றே ஃபிலிம் சேம்பருக்கு அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டு பேசியிருக்கணும். அவங்க 2 பேரும் இல்லை ப்ரெஸ் மீட்டாக கூப்பிட்டு நமக்கு சொல்லியிருக்கணும், இதுதான் விஷயம், நாங்கள் அமிக்கபிளாக சால்வ் பண்ணிக்கிறோன்னு எதனா சொல்லியிருக்கணும். அதை கூட சொல்லனா எதுக்கு இந்த சங்கங்க? இவங்க தாங்க இதுக்கெல்லாம் காரணம். யாருன்னா இந்த சங்கங்கள் தான். இவங்க ஒழுங்காக செயல்பட்டாங்கன்னா இந்த மாதிரி வேணும். இதே மாதிரி தான் வந்து இந்த கதை பிளாகரிசம் இருக்குல்ல, ஒருத்தரோட கதையை இன்னொருத்தர் எடுத்துட்டாருன்னு வர காரணம் இதுதான் ரீசன். கிட்டத்தட்ட இதுவுமே அதே மாதிரி தான், இதே மாதிரி தான் சார். ஏன்னா நீங்கள் சரியான பதிவு பண்ணி வச்சுக்கினீங்கன்னா, அது ஒழுங்காக வச்சுக்கினீங்கன்னா இது பிரச்சனையே கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன், அப்போ எல்லா சங்கத்தையும் ஒன்றா மேர்ஜ் பண்ணுங்க, ஒன்றா இருக்கட்டும். இப்போ தெலுங்குல ஏன் தனியாப்பட்ட முறையில் பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா கன்னடத்தில் கிடையாது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள எப்பயுமே வந்து ஒரு சங்கமாக வச்சுன்னு பண்ணுறாங்க. ஏன் இவ்வளோ பேசுகிறாங்களே, ரஜினிகாந்த் நடிச்சு இப்போ ரீசெண்டாக திரும்ப ஒரு படம் ஜெயிலர்னு ஒரு படம் வந்துச்சு. ஜெயிலர்ன்ற படத்தை இங்கே வந்து சன் பிக்சர்ஸ் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, அதே மலையாளத்தில் ஜெயிலர்னு வேற ஒருத்தர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சு மலையாளத்தை அவர் ரிலீஸ் பண்ணாரு. சேம் சைமல்டேனியஸாக வந்துச்சு தான். அப்போ எப்படி ரிலீஸ் பண்ணாங்க? அவங்க கை வச்சா போட நான் தைரியமாக பண்ணுறேன்னு பண்ணாங்க. ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்ன, இவ்வளோ பிரச்சனையும் மூட்டி விட்டுட்டு இப்போ கட்சியில் இவங்க யாரும் எந்த சங்கமும் போய் ரிசால்வ் பண்ணல. இதில் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனியும் டான் பிக்சர்ஸும் முன் வந்து அவங்களுக்குள்ள ஒத்துமையாக போய் சரி நாங்கள் மற்ற லாங்குவேஜ்லலாம் அது விஷயம் தமிழில் வந்து சக்தி திருமகன் இருக்கும், மற்ற லாங்குவேஜ்லாம் பராசக்தின்னு இருக்கும், ஆனால் தெலுங்கில் வண்டி நாங்கள் வேறு டைட்டில் மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக அவங்களுக்குள்ள பேசி விஜய் ஆண்டனி அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இந்த 2 பேருக்கு சிண்டு முடிச்சு விட்டது யார்? இந்த சங்கங்கள் சரியாக செயல்படாத ஒரே காரணம். ஒன்று அந்த தெலுங்கு சங்கமும் தப்புன்னு தான் நான் கண்டம் பண்ணுறேன். அவங்களாவது இங்கே கேட்டிருக்கணும் இந்த மாதிரி ரெஜிஸ்டர். நீங்கள் ப்ரொடியூசர் கவுன்சிலில் கேட்கலாம் பரவாயில்ல, ஏன்னா வந்து இது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில். நீ சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னும் போது அதில் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அப்போ நீயாவது இங்கே கேட்டிருக்கணும். கேட்கலன்னு போது உன்னோடதே தான் தப்பு. ஓகே, பட் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த டைட்டிலை வந்து நீங்கள் பயன்படுத்துகிறதே தப்பு. இது வந்து ஒரு வரலாற்றை அழிக்கிற ஒரு முயற்சி. ஏன்னா இப்போ இன்டர்நெட் வந்து பயங்கரமாக வளர்ந்துருச்சு. இப்போ நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பராசக்தி நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா சிவாஜி கணேசன் வருவார், கலைஞர் அவர்கள் எழுதின வசனங்கள்லாம் வரும். இனிமேல் நம்ம சர்ச் பண்ணோம்னா சிவகார்த்திகேயன் இவங்க தான் வந்து நிற்பாங்க அப்படின்னு சிவாஜியுடைய ரசிகர்கள் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் வேதனையாக சொல்கிற விஷயத்தை நம்ம கவனிக்க முடியுது இல்லையா? இதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா பேர் அவங்க ரைட்டு சார், அவங்க வச்சுருந்தாங்கன்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ராஜீவ் காந்தி அப்படின்றவர் வந்து காங்கிரஸில் ஒருத்தர் இருந்தார். ரைட், அவர் வந்து யூஎஸ் அசாசினேட்டட். அவர் வந்து விடுதலை புலிகள் அவங்க மூலமாக தான் கொல்லப்பட்டார் அப்படின்னு. ரைட், ஓகேவா? அதே ராஜீவ் காந்தி பேரில் ஒருத்தர் வந்து ஒரு கட்சியில் நிர்வாகியாக இருக்கிறார், ராஜீவ் காந்தி அப்படின்னு. அவர் வந்து சீமான் கட்சியில் இருந்தார் இதுக்கு முன்பு. சீமான் வந்து ப்ரோ எல்டிடி. ஏன் அவர் அந்த பேர் வச்சாருன்னு நீங்கள் போய் கழுத்து பிடிக்க முடியுமா? பேருன்றது யார் வேணாலும் சார். அதான் நான் சொன்னேன், காந்தின்ற பேர் ஒருத்தர் வச்சிருந்தார். ஒவ்வொருத்தரும் பேர் வச்சுக்கிறது ஒவ்வொருத்தரோட. நீ பேரை வந்து நீ டைட்டில் கொண்டா நீ ஏன் வேஸ்ட்டாக நீ வந்து ரெனியூ பண்ணின்னு வரேன்னா அப்போ நான் மட்டும்தான் வாழ்வேன், வேறு யாருமே வாழக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது சார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்டினை பார்த்தீங்கன்னா இயேசுன்னு பேர் வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நல்லவர் இருக்கான், கெட்டவர். ராமர்ன்ற பேர் நல்லவர் கெட்டவர் வச்சுருக்கான். முருகர்ன்ற பேர் நல்லவனை வச்சுருக்கான், கெட்டவனை வச்சுருக்கான். சார் நீ அந்த பேரே வச்சுக்க கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை. எவ்வளோ நாள் தான் நீங்களும் சொந்தம் கொண்டாடுவீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் ஒன்று பண்ணியிருக்கலாம். சிவாஜி ஃபேமிலியில் பெருந்தன்மையாக ரைட்டு நீங்கள் படம் பண்ணுங்கள். எங்கள் அப்பா பண்ண படம் நல்ல பேரோடு இருந்துச்சு, அந்த படம் நல்ல புகழோடு இருந்துச்சு, கலைஞர் வசனம்லாம் எழுதுனா நல்ல பேர். ஆனால் இப்போ நீங்கள் இந்த படத்தை பண்ணுறீங்களா இருந்தால் தரமான படமாக பண்ணுங்கள், எங்கள் அப்பா பேரை கெடுக்காத அளவுக்கு நல்ல படமாக பண்ணுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருந்தாலும் பெருந்தன்மையை ஏற்றிருக்கலாம்.
இப்போ நாளைக்கு சின்ன தம்பின்னு ஒருத்தர் வைக்கிறான்னா பிரபு வந்து நாளைக்கு கேட்க முடியாது, ஐயோ சூப்பர் ஹிட் படம் சின்ன தம்பி ஏன் இந்த பேரை வச்சேன்னு கேட்டிங்கன்னா அது நல்லா இருக்காதுங்க. ரஜினிகாந்த் இது வந்து பொல்லாதவன் வந்துச்சு, அது தனுஷ் நடிச்சார், அன்றைய மருமகனாக இருந்தார், அவர் வந்து அதை நடித்தாப்புல அந்த படம் போச்சு. அந்த பொல்லாதவன் ரஜினியோட பொல்லாதவன் வேறு மாதிரி, இது டோட்டலாக வேறு மாதிரி, இது ரொம்ப நெகட்டிவ் ஷேடோட இருந்திருக்கும். புரியுங்களா? அப்படி இருக்கு. அதனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி நடைமுறைக்கு என்ன தேவையோ பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கறது தான் நல்லது. ஆனால் இதுக்கெல்லாமே சங்கங்கள் ஒழுங்காக இருக்கணும், சட்டத்தை ஒழுங்காக அப்படிங்க. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த டைட்டில் விஷயத்தில் இவங்க ப்ரொடியூசர்ஸுங்க வந்து இன்னும் சரியான நாலேஜ் இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. டைட்டிலை வந்து நீங்கள் இந்த தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை கில்டுலேயோ இல்லை சேம்பர்லையோ ரெஜிஸ்டர் பண்ணலை, இதெல்லாம் கூட உங்களுக்கு அங்கீகாரம் அற்றதுன்னு தான் சொல்லுவேன். கிண்டியில் ஐபிஆர்னு இருக்குது, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, அங்கே போய் நீங்கள் பண்ணலாம். அவங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து பாம்பே, நீங்கள் இங்கே பண்ணலாம். அதே மாதிரி கதை விஷயத்து வந்து பிளாகரிசம் வருதுன்னா நீங்கள் போய் எழுத்தாளர் சங்கத்தில் தான் பண்ணுறதை விட நீங்கள் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் காப்பிரைட்டு பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே போய் கதையும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ஏன் இதை வந்து தயாரிப்பாங்க கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். ஒரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணி இங்கே வந்து நீங்கள் 1000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய் கொடுத்து பண்ணீங்க. நீங்கள் அவங்ககிட்ட அந்த அட்வொகேட்டுக்கு இதுக்கு வந்து லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்குன்னே இருக்காங்க. காப்பிரைட்டு பேட்டன் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு படத்துக்கான டைட்டில் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் எல்லா எக்ஸ்பென்சஸும் ஆகும் ஒரு பீரியட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெனியூ பண்ணினே போகணும். அது உங்களுக்கு அந்த டைட்டில் தேவைன்னா அந்த படம் நல்லா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பராசக்தினா வருஷம் நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் நீங்கள் ரெனியூ பண்ணி போங்க. அதுக்கப்புறமா எனக்கு அது மூலமாக ரெவென்யூ இல்லைடா அப்படின்னா நீங்கள் அந்த படத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இன்னொருத்தர் யாருன்னா அந்த பேரை வச்சுட்டு போயிட்டோம் நீங்கள். ஆனால் சேஃபாக இருக்கும். எங்கே கோர்ட்டுக்கு போனால் கூட இந்த இதெல்லாம் செல்லுபடி ஆகுதோ இல்லையோ, ஐபிஆரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டைட்டில் கண்டுபிடியாக செல்லுபடி ஆகும். அதே மாதிரி இந்த பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனில் அங்கே புக்ஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் கதையை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் கோர்ட்டில் உங்களுக்கு பேசப்படும். நீங்கள் எந்த ரைட்டர் அசோசியேஷனில் பண்ணீங்க அப்படின்றத விட ஐபிஆரில் பண்ணது என்றைக்குமே சேஃபு. ஆனால் அது ஏன் யாருமே ஃபாலோ பண்ணுறதுன்னு தான் தெரியல. ஓகே ஓகே. இன்னொரு பக்கம் நம்ம சிவகார்த்திகனுடைய இப்போ ரீசெண்ட் படங்கள் எல்லாம் மோஸ்ட்லி நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய படங்களுடைய தலைப்பு மோஸ்ட்லி வந்து பழைய படங்கள் இருந்தால் எடுத்து வைக்கப்படுது. இது தயாரிப்பாளர்கள் ஒரு வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறாங்களா இல்லை என்ன காரணம்? ட்ரெண்டிங்கில் இருக்கணும் அப்படின்னா என்ன தலைப்புக்கு பஞ்சமா இங்கே? இப்போ இல்லை, இதுக்கு நான் ஒன்று சொல்லுங்கள். தலைப்புன்றது வந்து எப்பயுமே நீங்கள் ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எழுதிங்கன்னா யாரோ ஒருத்தங்க எழுதின தலைப்புக்கு நீங்கள் வைக்க மாட்டீங்க. வேற ஒரு குழந்தைக்கு வேற ஒருத்தருடைய அப்பாவோட இனிஷியல் நம்ம வைக்க முடியாது. அந்த கதைக்குன்னு நீங்கள் எழுத போகிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கலுக்கு என்னவோ தேவையோ அந்த தலைப்பு தான் வைக்கணும். இப்போது நான் ஒரு கதை எழுதுறேன்னா அந்த கதை நான் ஒரு இயக்க போகிறேன்னா அந்த கதைக்கு தேவையான பொருத்தமாக இருக்க டைட்டில் நான் பார்க்கணும். அது உண்மையிலே பராசக்தி அப்படின்னு தேவைப்பட்டால் நான் வைக்கலாம். நான் ஐயோ சிவாஜி நடித்த பேர் சூப்பர் பேர் அதை தான் வச்சு நான் ட்ராவல் பண்ணணுன்னா அப்போ உங்களோட கதை மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பொல்லாதவன் தனுஷ் வச்சதுக்கு வந்து நீங்கள் ரஜினியோட படத்தை பற்றி தான் வச்சிங்க பேர், ஆனால் அந்த படத்துக்கு வந்து டைட்டில் செட் ஆகிடுச்சு. அந்த பொல்லாதவன் படத்துக்கு அந்த பொல்லாதவன் என்ற ரஜினியோட படத்துக்கு என்ன டைட்டில் செட் ஆச்சு அதே மாதிரி இவரோட படத்துக்கு அந்த மாதிரி இதுக்கு செட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல. இல்லைனா அப்படி ஒரு டைட்டில் வேற ஒருத்தரோட எக்ஸிஸ்டிங் டைட்டில் பழைய டைட்டில் வந்து ஓல்டு டைட்டில் வைக்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த டைட்டில் மேலே தான் சவாரி பண்ணுறீங்க, கதை மேல் சவாரி பண்ணலை அப்படின்றது தான் தோணுது. பெரும்பாலும் நான் ஒன்று சொல்லுவாங்க இயக்குநர்களுக்கு யாருக்குமோ, நீங்கள் கதையை நம்பி போங்க. மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இனி வரைக்கும் மலையாள படம் நானும் பல பேட்டிகள் உங்கள் இதில் கூட சொல்லியிருக்கேன். மலையாள படம்னா மலையாளத்தில் வந்து அங்கே இருக்கிற நாயகனும் சரி இல்லை இயக்குனரும் சரி கதையை நம்புகிறான், அங்கே இருக்கிற ப்ரொடியூசரும் கதையை ஆனால் இங்கே தமிழ் சினிமாவில் நீங்கள் யாரை நம்புறீங்கன்னா வெறும் அந்த ஆர்டிஸ்ட்டை நம்புறீங்க, செலிபிரிட்டி அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கா இல்லையா, ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்க டைரக்டர் நம்புறீங்க. நீங்கள் எவனுமே கதையை நம்புறதில்ல. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், பெரிய ப்ரொடியூசர் தில்ராஜு தெலுங்கில், இங்கே ஆதித்யராம் ஸ்டுடியோஸ் இருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேம் சேஞ்சர்னு ஒரு படம் பண்ணாங்க. யாரை சங்கர்ன்ற ஒரு பிரம்மாண்டமான. ஆனால் பொங்கலுக்கு வந்ததில் தி வேர்ஸ்ட் டிசாஸ்டர் ஃபிலிம் கேம் சேஞ்சர். அவ்வளோ பட்ஜெட். அதில் யார் ஆர்டிஸ்ட்? ராம் சரண். அப்போ ராம் சரணுக்கு கதை கேட்குற ஆற்றல் இல்லை. ஆதித்யராம் வந்து எப்படி சங்கரோட கதையை அக்செப்ட் பண்ணிக்கினாரு இல்லை தில்ராஜு எப்படி சங்கரோட கதையை அக்செப்ட் பண்ணிக்கினாருன்னு தெரியல. அப்போ நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க? நீங்கள் குருட்டு இதில் வந்து 19 ரைட் ஓகே சங்கரா ஓகே ராம் சரணா ஓகே. சங்கர் ஒழுங்கான ரைட்டராக இருந்திருந்தாருன்னா பரவாயில்ல. அவர் வேறு இடத்துல சுஜாதா இருக்கிற வரைக்கும் நல்ல கதைங்க இருந்துச்சு. ஆமாம், சுஜாதா போனதுக்கப்புறம் யார்கிட்டே கதையை கேட்டால் கார்த்திக் சுப்ராஜ் கதையை கொடுத்தாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் அவர் படத்தை கதை எழுதுறான். உங்களுக்கு யாரும் எவ்வளோ ரைட்டர்ஸ் இருக்காங்க. கார்த்திக் சுப்ராஜ் இஸ் நாட் அ ரைட்டர், அவர் வந்து ஒரு டைரக்டர். அவர் படத்துக்கு அவர் எழுதின கதையை அவரே இதே கேம் செஞ்சர் பண்ணினா வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம். ரைட்டர்ஸு தமிழ்நாட்டில் பலர் இருக்காங்க. டீ காஃபி வாங்கிறது கூட முடியாமல் கௌரவத்தோடு யார்கிட்டையும் பிச்சை எடுக்காமல்
கௌரவத்தோட ஏழ்மையாக இருந்தாலும் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆட்களில் பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸை மேடையிலே ஏற்றுறதில்ல. சில நேரத்தில் சொல்லணும்னா நான் வெற்றிமாறனே சொல்லுவாங்க. சில அவரோட மேடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டருங்களை வந்து எப்பயாவது தான் குறிப்பிடுவார், மேடையில் ஏற்றுறதே கிடையாது. புரியுதுங்களா? இந்த போன ஒரு படம் அசுரன் படத்துக்கோ எதுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு வந்து இதில் வச்சாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் இருந்தார்ல, டக்குன்னு ஸ்ட்ரைக்காலே ஒரு ரைட்டரு. ஓகே, டக்குன்னு வரல. அவர் எழுதின படம் ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. அது ரஷ்யன் கல்ச்சரலில் வச்சார் ஒரு இது. அப்போ அந்த ரைட்டரை கூப்பிடவே இல்லை. நீங்கள் ரைட்டருக்கான ரெக்கக்னிஷனை கொடுங்க. நீங்கள் காசு கொடுத்துறீங்க எல்லாமே, அந்த ரெக்கக்னிஷனை கொடுத்தா தான் சரி. வெற்றிமாறன் இந்த ரைட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காருன்னா அடுத்த ஆள் வந்தாருன்னா சார் அந்த ரைட்டர் நல்ல ரைட்டர், அவர்கிட்ட கதையை கேட்டு பார்க்கலாம். நீங்கள் ரைட்டர் ஒழுங்காக மரியாதை கொடுத்தீங்கன்னா அந்த ரைட்டர் வந்து ஸ்பாட்டில் உட்காரோம் சார், உட்காந்து உங்களுக்கு கைட் பண்ணலாம். சார் இந்த சீனை வந்து நான் இந்த மாதிரி கன்சீவ் பண்ணி வச்சுக்கேன், நீங்கள் இந்த மாதிரி எடுங்க. நீங்கள் எழுதின கதையை நான் டைரக்ட் பண்ணால் நீங்கள் ஒரு ஆங்கிள் எழுதியிருப்பீங்க. சாப்பிட்றதுனா இப்படி சாப்பிட்றேன்னா நீங்கள் சொல்லுவீங்க சாப்பிட்டுன்னு தானே, ஆனால் நீங்கள் வச்சுருப்பீங்க ஐடியா, சார் இப்படி பொறுமையாக சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் அந்த ஷார்ட்டை யூஸ் பண்ண. அதை எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து சார் நான் வச்சுருக்க இது இந்த மாதிரி வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும் சார், அப்போ தான் அந்த ஃபீல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் ரைட்டர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணிங்கன்னா ரைட்டரோட விஷயம் வேறு மாதிரி இருக்கும், டேரக்டரோட விஷயம் வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி. அதனால தான் சார் தமிழ் சினிமா இனி வரைக்கும் கெட்டு போயிருக்கேன். ஏன் இது வந்து அவுட் ஆஃப் த டாப்பிக்கில் போகிறனால இது சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறனால தான் சொன்னேன். இந்த மாதிரி பாலகுமாரன் இருந்தாங்க, சுஜாதா இருந்தாங்க, எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு. ஆமாம், பாரதி ராஜா வந்து ரைட்டர்ஸை தான் யூஸ் பண்ண, செல்வராஜன் ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் வந்து ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சார். பலர் வந்து சினிமா துறையில் இருக்கிற நீங்கள் ரைட்டர்ஸை பார்த்தீங்கன்னா டிரெக்டர்ஸ்க்கு வந்து சரியான ரைட்டர்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த ரைட்டர்ஸ்க்கு வாய்ப்பு கிடைக்காம இதே திரைத்துறையில் பத்திரிகையாளராக வேலை செய்கிற நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் ரைட்டர்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து ஒரு கதை மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா தான் அந்த கதை சக்ஸஸ் ஆகுமா இல்லையா. ஒரு ஆர்டிஸ்ட் கதை கேட்குறேன்னா தனக்கு கதை கேட்குற நாலேஜ் இருக்கான்னு பார்க்கணும். கதை கேட்குற நாலேஜ் இல்லையா உங்க கூட அசிஸ்டன்ட் வச்சுக்கோ, அந்த அசிஸ்டன்ட் கதையை கேட்கட்டும். நல்ல கதையாக இருந்தால் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் நடிங்க. அதே மாதிரி ஒரு இயக்குனர் வந்து சார் இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் சொன்னான்னா அந்த ரைட்டரை காண்டாக்ட் பண்ணி கதையை கேளுங்க, நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு பேர் கொடுங்க, அவனுக்கு ஒரு கன்சிடரேஷனை கொடுத்துட்டு அவனை பேர் போடுங்க. அதே மாதிரி இயக்குனர் ப்ரொடியூசர்ஸும் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த கன்னடத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராஜ்பி ஷெட்டி, அந்த ரிஷப் ஷெட்டிக்கு வந்து கதை கேட்கறதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்கான் சார். ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சுருக்கான். அவங்கெல்லாம் அந்த கதையை கேட்டுட்டு அவங்கெல்லாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அவன் நடிக்கிறான். ஓகே, அவனோட படங்கள் பெருசாக ஃபெயிலியர் கிடையாது. எனக்கு தெரியும், நம்ம கன்னட படம் நிறைய பார்க்குறதுல நான் படித்த வரைக்கும் சில படங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்க. காரணம் என்னன்னா அந்த 7 ஃப்ரெண்ட்ஸு என்ன இருக்காங்க, அவங்க கதையை ஒழுங்காக கேட்குறாங்க. கேட்டுட்டு தான் ஃப்ரெண்டு நல்லா இருக்குமே சொல்கிறான். அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவன் துரோகம் பண்ணாமல் அவனுக்கான ரெம்யூனரேஷனை கரெக்டாக கொடுத்துருக்கான். ஓகே, இங்கே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கோட கதையை எடுத்து இயக்குநர்கள் சாப்பிட்டு அவனுக்கு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பேர் கொடுக்குறதுல ஒரு பிரபல இயக்குனர், நான் பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, அது வேண்டாம். ஒரு இன்னைக்கு டாப்பில் இருக்கக்கூடிய, இந்தியாவிலேயே டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், தமிழ் இயக்குனர்னு சொல்கிறாங்க. அவருடைய அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சவர் ஒருத்தர். அவர் கொடுத்த கதை தான் வந்து அந்த பிரபல இயக்குனருக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுத்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க பிரசாத் லேபுக்கிட்ட இங்கே அங்கேயும் சுற்றினு எதனா இருக்குமா, காசு கிடைக்குமா அப்படின்ற நிலைமையில் யாசகம் கேட்டு இருக்கிறார். ஆனால் அந்த பிரபல இயக்குனர் இன்னைக்கு கூட கண்டுக்கிறது இல்லை. ஓகே, இப்படிலாம் இருந்துச்சுன்னா எவ்வளோ கேவலமாக இருக்குது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நல்லவர் கெட்டவர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் கஷ்டப்படுறாரு, நீ கூட வச்சுக்க தேவையில்ல, எதனா ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கலாமே. நீங்கள் அன்றைக்கே நீங்கள் வளர்ந்த போது, இயக்குனராக வளர்ந்த போதே இவருக்கு ஒரு ரெக்கக்னிஷனை கொடுத்துருந்தா அந்த ஆள் வந்து இப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட முறையோ இல்லை யாசகம் கிட்ட பிச்சை எடுக்கிற மாதிரியோ போக வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் இங்கே நடக்கிறது ஒரு விஷயம் சார். ஓகே சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம் நேற்று நடந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரவி மோகனனுடைய கராத்தே பாபு படத்தினுடைய டீசர் பார்த்துருப்பீங்க. ரொம்பவும் வித்தியாசமாக இருந்தது, கவனிக்க வச்சது. குறிப்பாக அந்த டீசர் பார்த்த பலருக்குமே வந்து இது வந்து சேகர் பாபுடைய கதை அப்படின்ற மாதிரி பலருமே தங்களுடைய ஆங்கிளில் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களே எப்படி? அதாவது 80s கராத்தே அப்படின்னு தமிழ்நாட்டில் யார் சொன்னாலும் கராத்தே ஆர்விடி மணி. ஓகே, கராத்தே மணினா தான் ஃபேமஸ். 70ஸ்லாம் சொல்லலாம் கராத்தே மணி. அது ரஜினி படத்துலலாம் சில இதெல்லாம் நடிச்சப்போ அப்புறம் இறந்துட்டார். அதுக்கப்புறம் கராத்தே அப்படின்னும்போது ஷியான் ஹுசேனில் ஓகே அவர் இருந்தார். ஒன்று கராத்தே தியாகராஜன். ஆமாம், அவர் வந்து காங்கிரஸ், தமாக, ஏடிஎம்கே, அப்புறம் பிஜேபி, இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் இன்னொருத்தர் யாருன்னா அந்த பீரியட் 80s அந்த பீரியடில் வந்து ஓட்டேரியில் கராத்தே பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் கராத்தே பாபுனா என்னென்னா கராத்தே
பயின்றவர் அவர். அதனால இருந்தால் லோக்கலில் கொஞ்சம் சோஷியல் சர்வீஸும் செய்வார், கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தவர். அவர் அப்போது இருந்த அமைச்சராக இருந்த நம்ம மதுசூதனன் இருக்கார்ல, வடசென்னை அந்த மதுசூதனனுடைய உறவினர். ஓகேங்களா? அப்போ ரைட்டு ஓகே அப்படின்னா சரி ரைட்டு இவன் கராத்தேலாம் தெரியாது, நம்ம கூடியே இருக்கட்டும் அப்படின்னு மதுசூதனன் அந்த கராத்தே பாபுவை வச்சுக்கிறார். வச்சுன்னு அப்படியே இருந்து அவருக்கு வந்து ஏடிஎம்கேல மதுசூதன் ஏடிஎம்கேல இருந்ததுனால ஏடிஎம்கேல பகுதியில் அப்புறம் வட்டத்தில் அப்படிலாம் கொடுத்து பொறுப்பு கொடுத்து அந்த பொறுப்பு எப்படி போனால் ஜெயலலிதா கிட்ட கூட க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக ஆகிறார். அந்த பொறுப்புலாம் வந்ததுக்கப்புறமா அவருடைய கராத்தே பாபுன்றவருடைய ஒரிஜினல் நேம் வெளியில் ரிவீல் ஆகுது. அதுதான் PK சேகர் பாபு அப்படின்ட்டு. அந்த சேகர் பாபு ரொம்ப ஒரு ஏடிஎம்கேல நல்ல ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாரு. அவர் முன்னுக்கு வந்து இவர் வந்து ஏனி தான் யார் மதுசூதன், அதில் ஏறினது இவரோட உழைப்பு, சேகர் பாபுடைய. போனார், கட்ட பஞ்சாயத்து எல்லாமே அவர் மேலே அலிகேஷன், அவர் மேலே எக்ஸ்ப்ளோசிவ் கேஸ் கூட ஒன்று இருந்துச்சு, அதெல்லாம் நிராகரிக்கப்பட்டுச்சு. அவர் மேலே பல கேஸுகள் பல வழக்குகள்லாமே வந்துச்சு. அதெல்லாம் மீறி ஏடிஎம்கேல நல்ல ஜெயலலிதாவுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஒருத்தராக இருந்தார். ஜெயலலிதா இறக்கிறதுக்கு சில வருடங்களுக்கு முன்பு தான் வந்து ஏதோ ஏடிஎம்கேல அவருக்கு கொஞ்சம் அவருக்கும் மாமா அதாவது மதுசூதன் அவரோட உறவினர் தான் அவர், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவர் தனியாக வந்துடுறார். வந்துட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ணார். டிஎம்கேல வந்தோம். டிஎம்கேல நார்த் மெட்ராஸ் அவரோட இதில் நார்த் மெட்ராஸ் அவர் கண்ட்ரோலில் கொண்டாடுறதுக்கு வழி பண்ணுறார். ஏன்னா மதுசூதன் கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறமா சேகர் பாபு கண்ட்ரோலில் ஏடிஎம்கே இருந்துச்சப்போ. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் டிஎம்கே வந்தோடனே இவங்களுக்கு டிஎம்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இவரை வச்சு இவரை சப்போர்ட்டில் வந்தார். அப்பயும் எம்எல்ஏவாக இருந்தார். ஏடிஎம்கே பீரியட் டிஎம்கே பீரியடில் வந்தோன்னே வராரு. வந்துட்டு இதுக்கப்புறமா ஃபுல்லாக காங்கர் பண்ணிக்கிறார், அவர் கைவசமாக வச்சுக்கிறாரு டிஎம்கே. அது வந்து திமுகவில் இருந்த அன்றைய தலைவராக இருந்த மறைந்த கலைஞர் கருணாநிதிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இவரும் நம்பிக்கையானார். அவர் மறைஞ்சதுக்கப்புறமாவும் ஸ்டாலினுக்கு ஃபுல்லாக நார்த் மெட்ராஸில் சப்போர்ட் இவர் தான் கொடுத்துருந்தார். அதில் எலெக்ஷனுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணி கொடுத்தா ஸ்டாலினுக்கு நம்பிக்கைக்குரியவராக ஆகிட்டார். நம்பிக்கைக்குரியவராக ஒருத்தர் இருக்கிறாருன்னா கிச்சன் கேபினெட் ஆப்ரேட் பண்ண தெரியும். ஓகே, கிச்சன் கேபினெட்னா ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் தான் இருப்பாங்க. அந்த க்ளோஸ் சர்க்கிளில் ஒருத்தர் அப்படின்னா என்ன டிசைடிங்கில் இவங்களாம் இருக்கக்கூடியது அப்படின்னா ரொம்ப நம்பிக்கைத்தன்மையாக இருக்கணும். அப்படின்னா பணம் எல்லாத்துலேயுமே இருக்கணும். எல்லா விஷயம் அவங்க தொழிலோ இல்லை அவங்க அரசியலோ எதுவாக இருந்தாலும் நம்பிக்கைக்குரியவராக இருக்கணும். அப்படிப்பட்டவர் தான் இந்த சேகர் பாபு. இதை கட் பண்ணுங்க. இப்போ நேற்று ட்ரெய்லர் போங்க. நேற்று ட்ரெய்லரில் போனீங்கன்னா உண்மையிலேயே அந்த கராத்தே பாபுவை ட்ரெய்லரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர். எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காருங்க. ஒரு ஒரிஜினல் சட்டசபை எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கேரக்டர், அதே மாதிரி காஸ்டியூமர் யாருன்னு தெரியல, அந்த மேக்கப் மேன் யாருன்னு தெரியல. KS ரவிக்குமார் கேரக்டரை பார்த்தா அப்படியே எடப்பாடி ஆட்டமே அந்த இயக்குனரும் பார்த்தீங்கன்னா அவரை அந்த அளவுக்கு மோல்ட் பண்ணி வேலையை வாங்கியிருக்காங்க. யாருன்னா இந்த டாடான்ற படம் பண்ண அந்த இயக்குனர் கணேஷ் கே பாபு பண்ணியிருக்காரு. அவ்வளோ அழகாக பண்ண அந்த சீனில் பார்த்தீங்கன்னா எடப்பாடியா அப்படின்ற அளவுக்கு KS ரவிக்குமாரோட பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி ஹைட்லாம். ஆனால் எடப்பாடி ஆராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்படிக்கா பார்த்தீங்கன்னா வந்து நந்தகுமார் போஸ்டர் நந்தகுமாரை அவரை பார்த்தீங்கன்னா துரைமுருகனாட்டை ஏறக்குறை அந்த மாதிரி ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அங்கே பின்னால் வந்து ஜெயம் ரவி வந்து எனக்கு நான் ஆர்கே நகரில் எனக்கு ஒரு பேர் வச்சாங்கண்ணா. சேகர் பாபு ஆர்கே நகரில் ஒரு எம்எல்ஏவாக இருந்தவர். இவர் என்ன சொல்ல, எனக்கு ஆர்கே நகரில் எனக்கு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கராத்தே பாபுன்னு டைட்டில் வரும்போது இது முழுக்க திமுக அதிமுகவை பற்றியான படமாக இருக்குமோ அப்படின்றது தான் தோணுது. ஆனால் இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எங்கேயுமே சேகர் பாபுவை இழிவுபடுத்துறதுக்கு சான்சஸ் இல்லை. அவரை வந்து பாசிட்டிவாக, ஏன்னா இவரோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்குன்னும் போது இவரை இழிவான கேரக்டராக ஒரு ஹீரோவாக நடிக்க போகிறதில்ல. ஒன்று இன்றைக்கி ரூலிங் பார்ட்டி டிஎம்கே அவரை இழிவுபடுத்தி பண்ணாங்கன்னா நாளைக்கு படம் வெளியில் வர்றது கஷ்டம். டு பி வெரி ஃப்ராங்க், திமுகவுடைய ரெட் ஜெயின் கண்ட்ரோலில் தான் தியேட்டர்ஸ் இருக்குது. அதனால் தைரியமாக இருக்கலாம். இந்த படம் திமுகவுக்கு எதிரான படம் கிடையாது. ஆனால் இந்த படம் வந்து ஏன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கரெக்டாக எலெக்ஷன் டைம். இப்போ ஆரம்பிச்சாங்க 1 இயர் கிட்ட 2026 எலெக்ஷன் கிட்ட நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் இன்கேஸ் டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாவோ இல்லை ஏடிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாவோ எந்த கட்சிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்போ பவர் டிஎம்கேக்கும் கிடையாது. எலெக்ஷன் கிட்ட வந்துருச்சான். அதனால் அந்த படத்தை அந்த டைமுக்கு எடுத்துன்னு போகிற மாதிரி தான் இவங்க பண்ணுறாங்க இதில். ஆனால் இதில்
என்னை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவோடைய குறையும் சொல்லியிருப்பாங்க, அதிமுகவோட குறையும் சொல்லியிருப்பாங்க. இதில் சேகர் பாபு கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா அதில் என்ன கண்டென்ட் எடுத்திருக்காங்கன்றது நம்ம ஸ்பெக்குலேஷன்ஸில் எதில் வேணாலும் சொல்லலாம், இதுவாக இருக்கும் அப்படின்னு யூகத்தில் வேணால் இருக்கலாம் படியே. ஆனால் இதுதானான்றதை படம் வந்தால் தான் கண்டிப்பாக தெரியும். நம்ம இன்னும் சில பேர் டீகோட் பண்ணுறாங்க. அதாவது நாசர் கேரக்டர் வந்து டிஎம்கே சைட்லேருந்து அவர் தமிழ்நாடு வந்து ஏன் இன்னும் தமிழ்நாடாக இருக்குன்னு சொல்கிற காரணத்தை சொல்கிறாங்க. அந்த பக்கம் இவர் பக்கம் இபிஎஸ் வாரதா இருக்காரு. 2001 வந்து ஆர்கே நகர் எலெக்ஷனில் தான் ஏடிஎம்கே சார்பாக தான் ஒருத்தர் இவராட்டம் இருப்பார், டி ஜெயக்குமாராட்டம் ஒருத்தர் வந்து வழுக்கு தள்ளியோட ஒருத்தர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஆமாம், ஆளை வந்து உண்மையிலே வந்து காஸ்டிங் வந்து சரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் சேகர் பாபுடைய இதுதான் அப்படின்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இல்லை சிலர் வந்து நம்ம சொல்ல முடியாது சார், இது ஒரு சின்ன பிட்டு தான் அந்த படத்தில் இருக்கும், பொலிட்டிக்கல் செட்டார் படமாக இருக்கும். இது கனவு காண மாதிரி வச்சுருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இருக்கலாம். இந்த ஒரு சின்ன சீன் தான் சார் இருக்கு. நம்மளை வந்து ஒரு இது படத்துக்கு கொடுக்கணும், ஹைப்பு கொடுக்கணும், நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுக்கணும், பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் வெறும் ஒரு சின்ன பிட்டு வச்சுட்டு இது ஒரு கனவு சீனாட்டம் வச்சுட்டு நார்மல் படமாக பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி திரைப்படத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இப்போ இந்த ஒரு சின்ன பிட்டு வச்சதுனால இவ்வளோ பேச, நாளைக்கு எதனா யோசிப்பாங்க, நாளைக்கு எதனா அப்ஜெக்ஷன் வந்துச்சா சரி ரைட் இது அப்படியே கனவு காட்சியாகவே மற்ற படமே வேறு மாதிரி பண்ணிட்டாங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. இது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சார். இறுதியாக ஒரு கேள்வி சார். அதாவது சிலருக்கு வந்து இந்த பேரை மாற்றினா வந்து உங்களுக்கு ராசி அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து ஜெயம் ரவியுமே அவருடைய பேரை ரவிமோகன் அப்படின்னு மாற்றினார். ரவிமோகன் மாற்றினதுக்கு பிறகு தான் நேற்று அவருக்கு 2 படங்கள் அப்டேட் வந்தது. ஒன்று கராத்தே மோகன், இன்னொன்று பராசக்தியில் அந்த வில்லன் கேரக்டர் பண்ணுறாரு. உண்மையாக அந்த நேம் ராசி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இருக்கலாம் சார். ஏன்னா ரஜினிகாந்த் வந்து சிவாஜி ராவ் கேக்வாடுன்னு இன்னும் வச்சுருந்தார். ஆனால் அவர் வந்து அந்த சிவாஜி வந்து விசி கணேசனும் சிவாஜி கணேசனும் அவருக்கு ராசியாக இருந்துச்சு. இவருக்கு வந்து சிவாஜிராவ் கெய்க்வாடுன்ற பேரை வந்து ரஜினிகாந்த்னு பேரை மாற்றிட்டு வந்தோடனே படத்தில் வந்து ஓஹோனாச்சு, பாலச்சந்திரன் தான் மாற்றுறாரு. அந்த மாதிரி சிலர் வந்து பேரை மாற்றினவங்க இருக்கிறாங்க, அதனால் சக்ஸஸ் ஆனவங்க இருக்காங்க. பட் எல்லாத்தோட முயற்சி நம்மளுடைய எஃபர்ட்ஸ் தான் வந்து ஒருத்தருக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பட் பேரலாக நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த பேர் பலன் இருக்கலாம். அதை வந்து நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கோ அதை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு கிடையாது. எனக்கு பிடிச்சிச்சுன்னா நான் மாற்றிக்க போனேன், அதில் நம்பிக்கை இருந்துச்சா, பிடிக்கல நம்பிக்கையில் ஒதுங்கிட்டு போயிட்டேன். இது வந்து ஒருத்தரோட பிலீஃபு. அதை பற்றி நம்ம விவாதிக்கிறது வந்து நல்லா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக சார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி ரஞ்சித்.